எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கோஹினூர் பிரியாணி கிட் தான் செஞ்சு பார்த்து ரிவ்யூ பண்ண போறோம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். சில பேர் கோஹினூரோட பிரியாணி கிட் வந்து ரிவ்யூ கேட்டிருந்தீங்க. சரி பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் ஹைதராபாடி வேரியன்ட் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ இவங்க கிட்டே வந்து பாத்தீங்கன்னா லக்னவி, சிந்தி, கொல்கத்தா அப்படின்ட்டு இன்னும் ஒரு 3 வேரியன்ட் கூட இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா ஈஸி 3 ஸ்டெப் குக்கிங் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. கோஹினூர் பிராண்ட் இருக்குல்ல அரிசி, அந்த பிராண்டோடது தான். ஆர்டிபிஷியல் கலர் அப்புறம் ப்ரிசர்வேட்டிவ் அது எதுவும் இல்லைன்னு போட்டிருக்காங்க. இதோட போட்டோவே வந்து பாத்தீங்கன்னா பாக்குறதுக்கே ரொம்பவே டெம்டிங்கா இருக்கு. அண்ட் இதுல 1 kg வரைக்கும் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 1/2 மணி நேரத்துல ரெடி ஆயிடும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்ல இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இன்கிரீடியன்ஸ்லாம் நமக்கு தெளிவாவே கொடுத்துருக்காங்க. அண்ட் அலர்ஜிக் அட்வைஸும் கொடுத்துருக்காங்க. அதாவது இதுல பாலும் சோயாவும் இருக்கா. சோ உங்களுக்கு வந்து அது ரிலேட்டடா அலர்ஜிக் இஷ்யூஸ் இருக்குன்னா நீங்க இதை எடுத்துக்க வேண்டாம். குவான்டிட்டி வந்து பாத்தீங்கன்னா 327 கிராம். 327 கிராமுக்கு 125 ரூபாய் சார்ஜ் பண்றாங்க. சோ இதான் இதோட ரேட் அண்ட் குவான்டிட்டி எல்லாமே. உள்ள ஓபன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு அரிசி பாக்கெட் வந்து கொடுத்துருக்காங்க. 100 கிராம் அரிசி தான், பாஸ்மதி அரிசி, நல்லாவே நீளமா ஊசி ஊசியா இருக்கு, சூப்பரா. அடுத்து வந்து ஹைதராபாடி பிரியாணி மசாலா பேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மசாலா பேஸ்ட் கொடுத்துருக்காங்க. அது வந்து 125 கிராம் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஹோல் ஸ்பைசஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அது வந்து 2 கிராம் இருக்கு. ஹோல் மசாலா வந்து 1 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 1 சின்ன துண்டு பிரிஞ்சி இலை, அப்புறம் 4 மிளகு கொடுத்துருக்காங்க. வந்து நம்ம 3 ஸ்டெப்ல எப்படி வந்து பண்றது அப்படின்ட்டு இவங்க எப்படி போட்டிருக்காங்களோ அதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு எப்பவும் போல வந்து நேர்மையா சொல்றேன். இப்போ வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா அரிசி வந்து ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்துட்டு இவங்க கொடுத்துருக்கிற கோஹினூர் அத்தன்டிக் பாஸ்மதி அரிசி இருக்குல்ல, அதை வந்து 3 தடவை தண்ணியில வந்து வாஷ் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா 30 நிமிஷம் தண்ணி ஊற்றி அதை நல்லா வந்து ஊற வச்சுக்கோங்க. அதனால சோக் பண்ணிட்டு நம்ம 1 லிட்டர் தண்ணிய வந்து உப்பும் அவங்க கொடுத்துருக்காங்கல்ல ஹோல் கரம் மசாலா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அதெல்லாம் அது எல்லாத்தையும் போட்டுட்டு அதை வந்து நல்லா கொதிக்க விடணும்னு சொல்லியிருக்காங்க. 2 to 3 நிமிஷத்துக்கு சிம்ல. அதுக்கு பிறகு அரிசியை வந்து பாத்தீங்கன்னா ஊற வச்சிருக்கிற அரிசி இருக்குல்ல, அதுல இருந்து தண்ணியை நல்லா ஈர்த்துட்டு அதை வந்து பாத்தீங்கன்னா நீங்க அந்த கொதிக்கிற தண்ணியில வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு அரிசி வந்து நல்லா பாதி வேக்காடு அளவுக்கு நம்ம வேக விடணும். அதுக்கு வந்து இவங்க வந்து தோராயமா 5 to 7 நிமிஷம் ஆகும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கு பிறகு நம்ம வந்து பாத்தீங்கன்னா 7 நிமிஷம் கழிச்சு அரிசி வந்து பாதி வேக்காடு வெந்ததுக்கு பிறகு உங்களுக்கு வந்து 5 நிமிஷத்துல வெந்தாலும் நீங்க எடுத்துருங்க. பாதி வேக்காடுல வேகணும், அவ்வளவுதான். பாதி வேக்காடு வேந்ததும் அதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஃபில்டர் பண்ணிட்டு அரிசியை தனியா எடுத்து வச்சிடணும் ஆற வெட்டுறதுக்கு. எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 5 நிமிஷத்துலயே அரிசி வந்து பாதி வேக்காடு வெந்துருச்சு. ஊறிட்ட பிறகே நல்லா இருந்தது அரிசி. சோ சீக்கிரமே வெந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம் பாதி வேக்காடே. இப்போ வந்து நம்மளோட ஸ்டெப் 1 வந்து முடிஞ்சிடுச்சு. செகண்ட் ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா எண்ணெயை வந்து சூடுபடுத்திட்டு வெங்காயம் வந்து பாத்தீங்கன்னா இவங்க அளவு வந்து 2 வெங்காயத்தை நல்லா நறுக்கி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ 2 வெங்காயத்தை நாங்க நீள நீளமா பொடிசா அரிஞ்சாச்சு. அதை வந்து போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகுற வரைக்கும் சாட்டே பண்ணிக்கலாம். பண்ணிட்டு அதை தனியா எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து கோஹினூர் அத்தன்டிக் பிரியாணி மசாலா ஒரு பேக்கெட் கொடுத்துருக்காங்களே, அதை வந்து அந்த கடையில வந்து போட்டுருங்க. போட்டுட்டு காய்கறி இல்லைன்னா சிக்கன் வந்து நீங்க சேர்த்துக்கணும். சோ காய்கறி இல்ல சிக்கன் நீங்க எது சேர்க்கறதா இருந்தாலும் 1/2 கிலோ சேர்க்கணும். இந்த 200 கிராம் அரிசி அந்த இவங்க கொடுத்துருக்கிற பேக்கெட்டுக்கு 1/2 கிலோ சேர்க்கணும்னு சொல்லியிருக்காங்க. சோ நாங்க வந்து 1/2 கிலோ சிக்கன் நல்லா வாஷ் பண்ணது போட்டாச்சு. போட்டுட்டு தண்ணி வந்து சேர்க்க சொல்லியிருக்காங்க. தண்ணி வந்து அவங்க கொடுத்துருக்கிற அளவு வந்து பாத்தீங்கன்னா 150 மில்லி தண்ணி. சோ 150 மில்லி தண்ணி சேர்த்துட்டு அதை வந்து நம்ம ஒரு 15 நிமிஷத்துக்கு நல்லா சாஃப்டா வேகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி குக் பண்ணலாம். அண்ட் எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரணும். சோ அதுக்கு வந்து நீங்க 15 நிமிஷம் அதை குக் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி குக் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கு. கொஞ்சம் வந்து வாட்டரி கன்சிஸ்டன்சியும் இருக்குன்னு சொல்வேன். ரொம்ப தொக்கு மாதிரி இல்ல. கொஞ்சம் வந்து சிக்கனும் வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஃப்ரை மாதிரியும் இருக்கு. அட் த சேம் டைம் நமக்கு வந்து கொஞ்சம் லிக்விட் கன்சிஸ்டன்சி இருக்கு. ஸ்டெப் 3 வந்து பாத்தீங்கன்னா அசம்பிளி. சோ எல்லாருமே இப்ப நம்ம கிட்ட ரெடியா இருக்கு. அசம்பிள் மட்டும் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து நீங்க எந்த பாத்திரத்துல அந்த தம் பிரியாணி ஹைதராபாத் தம் பிரியாணி ரெடி பண்ண போறீங்களோ அந்த பாத்திரத்துல எடுத்துக்கோங்க.
அதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஆல்ரெடி வந்து வேக வச்சு வச்சிருக்க அரிசி இருக்குல்ல, பாதி வேக்காட்டுல வேக வச்சது, அதுல வந்து பாதி எடுத்துக்கோங்க. எடுத்து ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா கடாயில வந்துட்டு கீழே பாட்டம்ல நல்லா ஸ்ப்ரிங்கிள் பண்ணிடுங்க. அப்புறமா வறுத்து வச்சிருக்கிற வெங்காயம் இருக்குல்ல, ஃப்ரைட் ஆனியன்ஸ், அதை வந்துட்டு பாதி அளவு கொஞ்சமா எடுத்து மேல வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணிடுங்க. அப்புறமா நம்ம வந்து வேக வச்சு சமைச்சு வச்சிருக்கிற காய்கறியோ இல்ல சிக்கனோ நீங்க எது எடுத்திருக்கீங்களோ அதை வந்து பாத்தீங்கன்னா அது மேல வந்து போட்டுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாவே போட்டுக்கோங்க. ஏன்னா எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க லேயரிங் பண்றீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு டேஸ்டியா இருக்கும் இந்த ஹைதராபாடி பிரியாணி பொறுத்த வரைக்கும். சோ அதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து புதினாவும் கொத்தமல்லியும் வந்து போட்டுக்கலாம். புதினா கொத்தமல்லியோட அளவு வந்து பாத்தீங்கன்னா 3 டீஸ்பூன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா பச்சை மிளகா வந்து ஒரு 2 பச்சை மிளகாவை 2ஆ வந்து பாத்தீங்கன்னா நீங்க கீறிட்டு அதை வந்து போட்டுக்கணும். ஸோ எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. ஏன்னா அடுத்த லேயருக்கு கொஞ்சம் வச்சுக்கோங்க. ஸோ இதே மாதிரி இன்னொரு லேயர் நீங்க ரிப்பீட் பண்ணலாம். ஸோ அவங்க கொடுத்துருக்கிறது 200 கிராம் அரிசி தான், அதுக்கு வந்து 2 லேயர் தான் வரும். எங்களுக்கு வந்து 2 லேயர் தான் வந்திருந்தது. ஸோ அந்த மாதிரி நீங்க டிவைட் பண்ணி போட்டுக்கோங்க. எல்லாம் போட்டுட்ட பிறகு அதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா நெய் வந்து ஊத்தி விட சொல்லிருக்காங்க ரைஸ் மேல. சோ நெய் வந்து நல்லா ஊத்திக்கோங்க, அதுதான் டேஸ்ட் கொடுக்கும். அதுக்கப்புறமா இதை மூடி தம்ல ஒரு 10 நிமிஷம் லோ ஹீட்ல வந்து குக் பண்ண சொல்லிருக்காங்க. சோ உங்களோட ஸ்டவ்லயே லோ ஆன ஹீட் வச்சுக்கோங்க. இதை வந்து தம்ல வந்து குக் பண்ணுங்க 10 நிமிஷத்துக்கு. பிறகு நீங்க கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுட்டு எடுத்தீங்க அப்படின்னா ஓபன் பண்ணா இந்த மாதிரி தான் இருக்கு. இது வந்து ரைத்தா இல்லைன்னா சால்னா கூட வந்து சர்வ் பண்ணலான்னு போட்டிருக்காங்க. ஸோ இதை ஓபன் பண்ணும்போதே வந்து பாத்தீங்கன்னா நல்ல மனமா இருந்தது. அண்ட் இதை மிக்ஸ் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும் ரொம்ப சூப்பரா இருக்கு. சூப்பரா வந்திருக்கு. அரிசி பத்தி நான் சொல்லியே ஆகணும். எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஊசி ஊசியா தண்ணி தனியா விடுதியா சூப்பரா இருந்தது. அண்ட் டேஸ்ட் பொறுத்த வரைக்கும் நல்லாவே வந்து பாத்தீங்கன்னா காரசாரமா டேஸ்டியா இருந்தது அப்படின்னு சொல்வேன். சிக்கன் வந்து பாத்தீங்கன்னா சாஃப்டா வெந்திருந்தது, ஜூசியா இருந்தது. அண்ட் டேஸ்ட்டுமே வந்து பாத்தீங்கன்னா மசாலா டேஸ்ட் வந்து செம்ம டேஸ்ட், நிஜமா சொல்றேன். ரொம்ப 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 பிடிச்சிருந்தது இந்த பிரியாணி கிட். வேற லெவல் டேஸ்ட் அப்படின்னு சொல்வேன். என்னோட ரொம்ப ஃபேவரட் ஆயிடுச்சு. நீங்களும் விருப்பப்பட்டீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு எப்படி இருந்ததுங்கிறதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி ரிவ்யூஸ் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்துடும் நான் வீடியோஸ் போஸ்ட் பண்ணதும். தேங்க்யூ சோ மச் இந்த வீடியோ பார்த்ததுக்கு. நெக்ஸ்ட் வீடியோல பாக்குறேன் வரைக்கும் பி பாசிட்டிவ் அண்ட் ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி. டாடா.